ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டேட் வித் சை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் Z5ல் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ரியல் லைஃப்லேயும் ஹீரோயினாக இருப்பாருங்க. இவங்க ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே காரில் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களை கடத்திடுவாங்க. அது யாருன்னு பார்த்தா இவங்களுடைய கார் டிரைவர். ஆனால் கார் டிரைவர் உண்மையானவங்க கிடையாது. கார் டிரைவர் மாதிரி வந்து ஹீரோயினை கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, உண்மையிலேயே அவன் கார் டிரைவர் எதற்காக நம்ம ஹீரோயினை கடத்துறான், ஹீரோயினை வச்சு என்ன பண்ண போகிறான், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இது ஒரு மராத்தி படம் இருந்தாலும் தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே வெப்சீரிஸாக வந்தது போல் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வச்சு இன்னொரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்மா ஒரு சில சம்பவமெல்லாம் பண்ணுவான். அது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் ஓரளவுக்கு அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் எண்டிங்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. படத்துடைய பியூஜியம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சொல்லப்பட்டு கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணவே நம்ம படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக எடுத்துருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் இவங்க 3 பேர்த்தோடைய கேரக்டர் சுற்றியே படம் நகர்றதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸில் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். குறிப்பாக அந்த படத்தில் பெருசாக வில்லன் எதுவும் இல்லை. வில்லனு ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. அதனாலேயே படம் வந்து கொஞ்சம் டல்லாக போகுது. அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.